ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம வந்து இங்க வந்து சால்வ் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரிக்கியா இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாவே நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த கேபினா என்ன, கேசினா என்ன, கேபிக்கும் கேசிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் நீங்க நல்லா லேர்ன் பண்ணிட்டே அப்படியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நமக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். இல்ல நீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணாம நீங்க டைரக்டா இந்த ப்ராப்ளம் நீங்க வந்து லேர்ன் பண்ண நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும். எப்பவுமே ஈக்குலிபிரியம் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்றது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். சடனா நீங்க வந்து ஒரு டாபிக் உள்ள போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸா வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நீங்க அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13.18 gram of வந்து N2O4 was placed in 1 liter of the reaction vessel at வந்து பார்த்தீங்கன்னா 400 Kelvin வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 400 Kelvin வந்து நமக்கு வந்து ஈக்குவல் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து டோட்டல் ப்ரெஷர் வந்து எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.15 பார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கேசி என்னன்னு கேட்டுக்கிறாங்க, கேபி என்னன்னு கேட்டுக்கிறாங்க, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஈக்குலிபிரியம் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு எதுவுமே கொடுக்கல, கேபியும் கொடுக்கல, கேசியும் கொடுக்கல, அப்புறம் பார்ஷியல் ப்ரெஷரும் கொடுக்கல. ஸோ எல்லாமே நம்ம தான் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, N2O4 வந்து பார்த்தீங்கன்னா கிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2NO2 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ப்ரெஷர் கொடுத்திருந்தாலாவது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ரெஷர் வச்சு நமக்கு வந்து எக்ஸ் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு -x போட்டு நம்ம முன்ன மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் போட்டு எக்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவும் இதோட ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ டோட்டல் ப்ரெஷர் அதுவும் நமக்கு எனக்கு ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இனிஷியல் டோட்டல் ப்ரெஷர் எடுத்தா கூட அதை நம்ம வந்து N2O4 ப்ரெஷர் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ப்ரெஷர் அட் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெஷர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13.18 கிராம் ஆஃப் N2O4 கொடுத்துருக்காங்க. கிராம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் PV is equal to nRT நமக்கு வந்து தெரியும் இல்லையா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இப்போ ப்ரெஷர் நமக்கு வேணும் அப்படின்னா NRT டிவைட் பை நம்ம என்ன பண்ணலாம், V வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ மோல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா மோல்ஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்து கிவன் மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். அப்போ கிவன் மாஸ் நம்ம வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம், 13.18 வந்து கொடுத்தாங்க, 13.8. இதோட மாலிகுலர் மாஸ் வந்து நமக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு நைட்ரஜனுக்கு வந்து 14 இல்லையா, அப்போ 2 நைட்ரஜன் நமக்கு எனக்கு 28. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16. அப்போ 32 நமக்கு என்னன்னா 64 வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. அப்போ 64 ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 12 ரிமைனிங் 1, அப்போ என்னன்னா 92 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ 38.92 வந்து நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு வந்து மோல்ஸ் வந்து கிடைச்சிரும். அப்போ நமக்கு என்ன எத்தனை மோல்ஸ் வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.15 வந்து கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 0.15 வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து n வந்து நமக்கு வந்து தெரியும் இல்லையா. அப்போ வந்து P ப்ரெஷர் நமக்கு P இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, n வந்து 0.15. R வந்து நமக்கு வந்து என்ன வேல்யூ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும், நம்ம இங்கேயே போட்டுவாங்க, நமக்கு வந்து இடம் பத்தாது. அப்போ நமக்கு வந்து ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்க வரும். அப்போ ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு n வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.15 வந்து கொடுத்துருக்காங்க. R என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து ப்ரெஷர் டேர்ம் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆரோட வேல்யூ என்ன பண்ணால் 0.0831 தான் இருக்கும். அப்புறம் டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 400 கெல்வின் வந்து கொடுத்துருக்காங்க, 400. அப்போ வால்யூம் வந்து நமக்கு வந்து 1 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அப்போ நமக்கு இந்த 3 மல்டிபிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன வருது, 0.15 0.0831 இன்ட்டு வந்து நமக்கு என்ன வருதுன்னா 400 வந்து வருது. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் 4.986 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நமக்கு வந்து இனிஷியல் ப்ரெஷர் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.986 வந்து நம்ம இங்கே வந்து பார் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், இங்கே வந்து பார் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, பார் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் நம்ம மறுபடியும் எழுதுவோம். N2O4 gives நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா 2NO2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ அதில் இனிஷியல் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ இருக்குது, 4.986 வந்து இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஆயிருக்கும், இது வந்து எக்ஸ் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும், இது நமக்கு வந்து 2x வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இந்த ப்ரெஷர் எல்லாம் சேர்த்து டோட்டல் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9.15 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, டோட்டல் ப்ரெஷர் 9.515 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ப்ரெஷரையும் நம்ம ஆட் பண்ணால் 9.15 பார் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 4.986 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x which is equal to 9.15. அப்போ நமக்கு வந்து x நமக்கு என்ன வரும், இந்த மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் 2x இருக்கு இல்லையா, அப்போ ப்ளஸ் எக்ஸ் வந்து வந்துடும். அப்போ x which is equal to 9.15 மைனஸ் 4.986 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ 9.15 மைனஸ் 4.986 நம்ம செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ நமக்கு என்ன வருதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு
4.164 வந்து நமக்கு வந்து வருது இல்லையா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? pressure of N2O4 நமக்கு என்ன வரும்? pressure of N2O4. Pressure of N2O4 which is equal to 4.986 minus 4.164. அப்ப what is the value? 4.986 minus 4.164. அப்ப நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.822 வந்து வருது. அப்ப pressure of வந்து நமக்கு வந்து NO2 வந்து நமக்கு வந்து என்ன வரும்? NO2 which is equal to 2 into x ஓட வேல்யூ என்னது 4.164 இல்லையா? அப்ப இதை 2 ஆல் நம்ம டிவைட் பண்ணா 4.164 into 2 which is equal to 8.328 வந்து வருது. அப்போ நம்ம இந்த ரெண்டோட ப்ரெஷர் நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், கேபி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேபி கால்குலேட் பண்ணுவோமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுக்கான ப்ரெஷர் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், கேபி வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்னன்னா ப்ரெஷர் ஆஃப் NO2 இல்லையா? ப்ரெஷர் ஆஃப் NO2 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ப்ரெஷர் ஆஃப் நமக்கு என்னன்னா N2O4 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு NO2 ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ வருது? 8.328 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் NO2 வந்து இவ்வளோ தான் இருக்குது இல்லையா? அப்புறம் வந்து N2O4 எவ்வளவு? 0.822 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ which is equal to கேபியோட வேல்யூ நமக்கு என்ன வருது? 8.328 into 8.328. அப்போ which is equal to 69 வந்து வருது. 69.355 வந்து வச்சுக்கோம். ஓகே, 355 வச்சுக்கலாம். டிவைட் பை நமக்கு என்னன்னா 0.822. அப்போ which is equal to divided by 0.822. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 84 வந்து வருது. 84.37 வந்து நமக்கு வந்து வருது. 37 கேபி வந்து யூனிட் வராது இல்லையா? அப்போ நமக்கு வந்து கேபியோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கேபி அண்ட் கேசி? அப்போ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி த ஹோல் பவர் டெல்டா என். அப்போ நமக்கு வந்து இங்கே டெல்டா என் என்றது என்னது? டெல்டா என் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் த ப்ராடக்ட் சைட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் த ரியாக்டன்ட் சைடு. அப்போ 2 minus 1 1 தான். அப்போ டெல்டா என் வந்து நமக்கு 1. அப்போ கேபியோட வேல்யூ என்னது? 84.37 which is equal to கேசி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கேசி which is equal to ஆர்டி இல்லையா? கேசி ஆர்டி நமக்கு என்ன வரும்? 0.0831. ஏன்னா நம்ம ப்ரெஷர் தான் யூஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சர் நமக்கு என்ன வரும்னா 400 வந்து நமக்கு வந்து வருது. ப்ரெஷர் நமக்கு வந்து 400. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கேசி which is equal to அப்போ கேசி equal to 84.37 divided by 0.0831 into 400. அப்போ which is equal to 84.37 divided by 0.0831 into 400. அப்போ which is equal to நமக்கு என்ன வருது? 33.24. So 84.37 divided by 33.24 which is equal to 2.5 வந்து வருது. 2.54 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நமக்கு கேசி கண்டுபிடிச்சாச்சு, கேபி கண்டுபிடிச்சாச்சு, அதோட பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் கேட்டுக்கு எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் வந்து ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல கேபின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் கேசின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே வந்து புதுசாக வந்து நீங்கள் இந்த டோட்டல் ப்ரெஷர்னா என்னன்றதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். நீங்கள் டைரெக்டாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 1 ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா இட் பி மோர் பெட்டராக வந்து இருக்கும்.